Friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம கவர்மெண்ட் எந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்திருந்தாலும் அதை பத்தின நம்ம வீடியோ கண்டிப்பா போட்டுட்டு இருக்கோம். அதுபடி ஆதார் கார்டு, உங்களோட ஆதார் கார்டை பத்தி இப்ப மத்திய அரசாங்கம் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்ன ஏது, இப்போ ஆதார் கார்டில் எந்த மாதிரி புது வகையான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இது சேஃப்டி பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்கு, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கக்கூடிய கட்டாயமான ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் கார்டு இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாக்குமெண்ட். உங்களோட பேர், உங்களோட முகவரி, உங்களோட பிறந்த தேதி, உங்களோட ஜெண்டர், எல்லா விஷயங்களும் அதில் வந்து கிளியராக இருக்கும். அதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் இல்லை அதில் ஏதோ ஒரு கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் மத்திய அரசாங்கம் அவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆதார் கார்டு தான் பண்ண முடியும். அதோட பயோமெட்ரிக் சிஸ்டம், அதாவது உங்களோட கண் ரெட்டினாலிருந்து உங்கள் 10 விரலோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்கேன் ஆகி அதில் இருக்குது. இப்போ அந்த ஆதார் கார்டில் நிறைய மிஸ்யூஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் இப்போ 1 நவம்பரில் இருந்து ஒரு புதுவகையான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டில் இப்போ வந்து ஒன்லி QR கோடு மட்டும்தான் இருக்கும். உங்களோட பேர் இருக்காது, உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்காது, உங்களோட அட்ரஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. உங்களோட ஃபோட்டோ அண்ட் உங்களோட ஒரே ஒரு QR கோட். அந்த QR கோடும் யார் நினச்சாலும் ஸ்கேன் பண்ண முடியாது. ஒன்லி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் ஆத்தென்டிகேட்டான ஒரு ஆப் மூலமாக தான் அதை வந்து ஸ்கேன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க டேட்டா என்ன, அதாவது யாரோட ஆதார் கார்டு அப்படிங்கிற வெரிஃபை பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆதார் கார்டை ஜெராக்ஸ் காப்பி கொடுப்போம், இல்லை ஆதார் கார்டை வந்து PDF-ஆக அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ இந்த QR கோடை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும், முழு ஆதார் கார்டை அப்லோட் பண்ண தேவையில்லை. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையோ அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அந்த இதுலேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகி நான் அதை ஷேர் பண்ணியும் பார்த்தாச்சு. ஃபுல்லாமே என்கிரிப்டட், அதாவது அந்த இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ணவே முடியாது. இது வந்து கவர்மெண்ட் ஆத்தென்டிகேட்டால் மட்டும்தான் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க டேட்டா வெரிஃபை பண்ண முடியும். இப்போ யார் நம்மளுக்கு ஜெராக்ஸ் காப்பி கேட்டாலும் உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி கொடுங்க அப்படின்னா அந்த QR கோடை மட்டும் கொடுத்தா போதும். அதாவது உங்கள் ஃபோட்டோஸ் இருக்கும், QR கோடு இருக்கும். இந்த 2 ஆதார் கார்டை நீங்கள் கொடுத்தீங்கனாலே அது போதும், வேறு எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. அதுலேயும் நீங்கள் வந்து செலக்டிவாக பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட பேர் வேணும்னா பேர் மட்டும் கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த் பார்க்கணும் அப்படின்னா பேர், டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு அட்ரஸ் தான் தேவை அப்படின்னா அட்ரஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிற செலக்ட் பண்ணியே நீங்கள் ஆதார் கார்டையும் அனுப்பிக்கலாம். அந்த ஆப்ஷனையும் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணுறது, எல்லாரும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். உங்கள் ப்ளே ஸ்டோரில் ஆதார் பீட்டா வெர்ஷன் ஆப், இது ஆப்பை ஏற்றிக்கோங்க. ஏற்றுனீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் அடிக்கணும். ஆதார் நம்பரை அடித்ததுக்கப்புறம் அது உங்களோட ஃபேஸ் ஆத்தென்டிகேட் பண்ணணும். உங்கள் ஃபேஸை நீங்கள் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வச்சு உங்கள் ஃபேஸோட ஆதார் ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஆதார் பயோமெட்ரிக் அன்லாக் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் ஆகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்குள்ளே ஓப்பன் ஆகி உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து அதில் வந்து இந்த ஆப் நீங்கள் பண்ணுறதுக்கான ஓகேவா அப்படிங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி ஓகே அக்ரின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட QR கோடு ஜென்ரேட் ஆகிரும். இப்போ இந்த QR கோடு வந்து உங்களோட தனிப்பட்ட ஒரு QR கோடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் ஃபுல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் செலக்டிவாக யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு எந்த மாதிரி QR கோட் ஜென்ரேட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட அட்ரஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி அனுப்பிக்கலாம். இல்லை உங்களுக்கு மொத்தம் ஆதார் கார்டையும் டவுன்லோட் பண்ணணுமோ அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. QR கோடை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே இந்த ஆப் மூலமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பீட்டா வெர்ஷனில் இருக்குது. இதுக்கடுத்து நார்மலாக எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி சீக்கிரமாக வந்துடும். இந்த QR கோடை ஆத்தென்டிகேட்டடாக ஆள் ஸ்கேன் பண்ணும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். மற்ற யார் ஸ்கேன் பண்ணும்போது ஒர்க் ஆகாது. என்கிரிப்டட் வெர்ஷன், இதுதான் முக்கியமான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே நான் சொல்கிறது தான் விழிப்புணர்வு. ஏன்னா இன்றைக்கி ஆதார் கார்டை வச்சு நிறைய தவறான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேரோட ஆதார் கார்டை வந்து ஃபேக்காக க்ரியேட் பண்ணுறாங்க. கலர் ஜெராக்ஸ் எடுத்து தேவையில்லாத இடத்துக்குலாம் இது பண்ணுறாங்க. அன்னோன் கால்ஸ் உங்களுக்கு வருது. சரியா, மொபைலில் இருந்து பணம் அட்டையை போடுறதுக்கான வேலைகள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் நினச்சி தான் இந்த விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இனிமேல் நம்ம வந்து நம்மளோட ஒரிஜினல் ஆதார் கார்டை கொடுக்காம இந்த ஆதார் கார்டை நம்ம கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட நோக்கம். பணம் மேக்ஸிமம் ஆதார் டூ தான் டிரான்சாக்ஷன் ஆகுது. அப்போ ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிற போது இனிமேல் வரும் காலங்களில்
கார்டுகளில் கண்டிப்பாக இந்த ஆதார் கார்டை தான் கவர்மெண்ட் கேட்பாங்க. நம்மளோட நார்மல் ஆதார் கார்டை இனிமேல் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இது தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய ESM தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.